வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புற சாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்த. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தை கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆசீர்வதித்து இந்த வார்த்தையை தந்து ஒவ்வொரு கூடுகையிலும் கர்த்தர் இடைப்பட்டு வருகிற அவருடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆமென் ஒரு செய்தி ஆவியானவர் கிருபையாய் தந்திருக்கிறார். செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் கர்த்தர் பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் சில காரியங்களை அவருடைய மனதில் வைப்பார், சில காரியங்களை அவருடைய கணக்கில் வைப்பார், அதை மறக்கவே மாட்டார். ஆமென். நம்ம ஆண்டவருக்கென்று செய்கிற செயல்படுகிற காரியங்கள் நமக்கு ஒருவேளை சிம்பிளா தோணும், அல்லது பார்க்கிறவர்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு தோணும். ஆனால் ஆண்டவர் அதை மனதில் வைக்கிறவர். மனதில் வைத்து பிற்காலத்திலே ஆமென் அந்த திராணிக்கும் தகுதிக்கும் மிஞ்சின கிருபைகளையும் நன்மைகளையும் கர்த்தர் காண பண்ணுகிறவர். ஆமென். பாருங்கள், தாவீது யோனத்தான் செய்த சில காரியங்களை மனதில் வைத்து, யோனத்தான் தாவீதுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணார், சப்போர்ட்டிவா இருந்தார். ஆனா யோனத்தானால தாவீதை அரண்மனையில் கொண்டு வைக்க முடியல. கொண்டு வர ரொம்ப ட்ரை பண்ணார். முதல் விஷயம் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் சவுலுக்கு இந்த நம்ம ஊர்ல பேய் இழகுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு எப்போ இழகுன்னே தெரியாது. வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு ஈட்டியை தூக்கி எறிவாங்க. அதுக்கப்புறம் யோனத்தான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தார். அப்புறமா ஈட்டி இப்போ யார் மேலே வருது? இவ்வளவு தான், இதோட முடிஞ்சது. யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இடையே இருக்கிற ரெண்டு பேரும் ரொம்ப நேசித்தாங்க, ரொம்ப அன்பா இருந்தாங்க. அதுக்கு மேல யோனத்தானுக்கு வேற ஒன்றும் பண்ண முடியல. அழுதுட்டே ரெண்டு பேரும் பிரிகிறாங்க. ஆனா யோனத்தான் செய்த இந்த காரியத்தை தாவீது மனதில் வைத்து அவன் சந்ததியான மேவிபோசேத்தை எவ்வளவு மேன்மையா வைத்தான், பந்தியில கொண்டு உட்கார வைத்தான். நாம் ஆராதிக்கிறது தாவீதை அல்ல, தாவீதுக்கு கிருபை செய்கிறவர். இந்த செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் நான் பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லும் போது, நான் சரித்திரத்துக்குள் போகாமல் வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை எடுத்து ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த செபுலோன் நப்தலியை குறித்து வேதத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை என்னவென்றால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். அதாவது அவங்க பின்வாங்கல, அவங்க மறுதலிக்கல. போர்க்களத்து முனையிலே அக்னியின் நாளங்கள் வெள்ளத்தின் ஓளங்கள் என்னை தகர்க்குவா சாத்தியம். அக்னியில் இறங்கி வெள்ளத்தில் நடந்து கூடே வருவா. போர்க்களத்து முனையிலே அவர்கள் தங்கள் உயிரை எண்ணாமல், இந்த நியாயாதிபதிகள் 4 படிக்கும் போது, ஏகோத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாப்பு செய்தார்கள். இதனால கர்த்தர்
கோபத்தில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் விற்று போட்டார் அப்படின்னு இருக்கும். ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அதாவது நம்ம லைஃப்ல எது சில காரியங்கள் நடந்துடவே கூடாது. அதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்மளை இன்னொருத்தங்கிட்ட இந்த விற்று, அதாவது இந்த இதுகளுடைய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. விற்று போட்டார்னா என்ன அப்படின்னா, எவ்வளவு ரூபாய்க்கு ஆண்டவர் வித்தாருங்கிறது அல்ல. சாத்தானையும் கர்த்தர் யோபு கையில கொடுத்தார். அதுக்கும் இதுக்கு வித்தியாசம் உண்டு. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, சாத்தான் கையில யோபு இருந்தாலும் கர்த்தர் தான் கண்ட்ரோல். விற்று போட்டார்னா அர்த்தம் என்ன தெரியுமா? நீ அவர் கண்ட்ரோல்ல இல்ல, நீ இன்னொருத்தன் கண்ட்ரோல்ல போயிட்டேன்னு அர்த்தம். ஆமென். நம்ம சத்துரு கையில ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் நம்ம கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருப்போம்னா நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேறுவதை நம்முடைய கண்கள் காணும். ஆனா விற்று போட்டார்னா என்ன தெரியுமா? இனி உனக்கும் எனக்கும் அந்த இடத்துல, இங்க உங்களுக்கு ஒரு 5 சென்ட் இடம் உண்டு இல்ல, அதை நான் வித்துட்டேன் அப்படி சொன்னா அதுக்கப்புறம் அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது. அப்போ தேவன் விட்டு போடுவதற்கு ஏதுவான பொல்லாப்பு நம்மில் வெளிப்படாதபடிக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரத்தின் 22வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை, பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். பொல்லாப்பு செய்ய யாரா இருக்கிறாங்க? சிலர் அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. இந்த காரியத்தை இதை எப்படி முடிக்கிறது, இதுக்கு இந்த அளவை பாருங்க, அவங்க அதை ஈஸியா. எரேமியா 9வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் பொய்யை பிரயோகித்து தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள், அவர்கள் இந்த தேசத்தில் பலத்துக் கொள்வது சத்தியத்துக்கல்ல, பொல்லாப்பில் இருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள், பொல்லாப்பில் இருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள், என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எதில் பலத்துக் கொள்ளுகிறோம்? நம்ம எதில் அறிவாளிகளா இருக்கிறோம்? நம்ம எதுல வல்லவர்களா இருக்கணும் தெரியுமா? அந்த அறிவு கட்டாத அன்பை அறிந்து கொள்வதிலே வல்லவர்களா இருக்கணும். ஆனா ஜனங்க எதுல வல்லவர்களா இருக்கிறாங்களா? ஆமா, பொல்லாப்பு செய்யறதுல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு. இதனால கர்த்தர் என்ன செய்கிறார்னா விற்று போட்டார். ஆமே, சாத்தான கையில யோபு ஒப்பு கொடுக்கும் போது கண்டிஷனோட கொடுக்கிறார். ஆனா சத்துருக்கள் கையில இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க நியாயாதிபதிகள்ல பல இடத்துல இந்த வேர்டு வரும், விற்று போட்டார்னு வரும். அதுக்கப்புறம் ஆண்டவர் அங்க கண்டிஷனே கிடையாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ இவனை. இப்படி ஒரு நிலைமை சபைக்கு வந்து விடவே கூடாது, வந்து விடவே கூடாது. அப்படி வந்துட்டுனாலே முடிஞ்சதுன்னு அர்த்தம். இது செய்தி அல்ல, ஆனால் இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆவியானவர் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். எனவே இந்த வார்த்தையை நான் சொல்லிவிட்டு செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, நம்மை சுற்றி சத்துருக்கள் பாளையம் போட்டாலும் நம்ம கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கணும். ஆமே, தாவீதுக்கு எப்படி இங்க படுத்து தூங்க முடிந்தது? சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருந்தோம், சமாதானத்தோடு படுத்து தூங்க முடிய காரணம் என்ன? அவனுக்கு தெரியும், நான் அவர் கையில் இருக்கிறேன், என்னை சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடாதிருக்கிற. ஆமே, ஆனா விட்டு போட்டார்னு வைங்கள, என்ன வேணாலும் பண்ணுவாங்க சத்துரு. யூதாவின் ராஜாவை பிடித்து கண்களை பிடுங்கி, கண்களை பிடுங்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய 2 பிள்ளைகளை கொன்று
அவன் பார்த்த கடைசி காட்சி. அதுக்கு மேல இனி பார்க்க முடியாது. கொடுத்தது கண்கள் அப்படி. அங்க கண்டிஷனே கிடையாது. அந்த இடத்துல என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? என் தாசனாகிய நேபுகாத்நேச்சர் அப்படிம்பார். ஆமென். யார? என் தாசனாகிய நேபுகாத்நேச்சர் அப்படிம்பார். நம்முடைய லைஃப்ல நம்ம பொல்லாப்புல இருந்து பொல்லாப்புக்கு போறோமா? 6 நாட்கள் பொல்லாப்பை செய்து விட்டு ஆராதித்துட்டு திருப்பியும் அதே இதை தொடர்றோமா? இதான் காயினின் வழி. இது நம்முடைய லைஃப்ல வந்துடவே கூடாது. இங்க இஸ்ரவேலர்கள் அப்படி விட்டுட்டார். அதனாலதான் தாவீது ஒரு ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அடுத்த வார்த்தை, கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை. சங்கீதம் 138:8. உமது ஆண்டவரே விட்டுறாதீங்க. ஒரு தேவ பிள்ளை டெய்லி ஜெபிக்கிற ஜெபத்துல ஒன்று என்ன தெரியுமா? என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். யோபுவை சாத்தான் கையில கொடுக்கிறார். சாத்தான் என்ன சொல்றான்? அவன் உன் கையில் இருக்கிறான். அவன் கையில இருக்கிறான். அவன் ஜீவனை தொட்டுறாத. எப்படி இருக்கும் தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. சிலர் வந்து வீடு வாடகை கொடுப்பாங்க. வீட்டுக்குள்ள பாடா வீடு கிடைச்சுன்னு உள்ள போகும்போது கட்டில இங்கதான் போடணும். இதுல ஆணி அடிச்சிடக்கூடாது, கதவை ஓங்கி அடைச்சிடக்கூடாது. அப்படி கண்டிஷன் மேல கண்டிஷன் போடும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? எப்படா இதை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போலாம். அப்படிதான் சாத்தானுக்கு இருந்திருக்கும். என்ன இவர் இப்படி கண்டிஷன் போடுறாரு? அதாவது குரங்கு கையில பழத்தை கொடுத்துட்டு இந்த பழத்தை சாப்பிடாதேன்னு சொன்னா சோதனை பழத்துக்கு அல்ல, குரங்குக்கு. கர்த்தர் பிடியில ஒருவன் இருக்கும்போது சத்துரு அவனை சுற்றி இருந்தாலும் சோதனை அவனுக்கு அல்ல. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக இஸ்ரவேலரை கொண்டு வந்தது சோதனை இஸ்ரவேலருக்கு அல்ல, எகிப்தியனுக்கு. என கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கோரமாம் சோதனையில் ஆழங்கள் கடந்திடும்போது கைகளை உயர்த்தி நடத்துனதே. அடுத்த வார்த்தை, ஞானவன் கரங்களில். இது மிஸ் ஆயிடக்கூடாது. வேற என்ன? அதாவது வாழ்க்கை என்பது அது ஒரு போராட்டமான சூழ்நிலை தான். ஆனா ஆண்டவர் பிடியில தானே இருக்கிறேன். அது போதும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்ன நெருக்கி கரத்தை வைக்கிற அது போதும். ஆமென். உங்க கரம் இருக்க. ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அவங்களுக்கு தெரியுது தேவனை, ஆனா அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம். இதனால இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு அசுத்தமான காரியங்கள் நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னா விட்டுட்டார்னு அர்த்தம். தாவீது சவுலுடைய வஸ்திரத்தை கை வச்சதுமே நெஞ்சு பக்கு 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 பக்குன்னு அடிக்குது. ரீசன் என்ன தெரியுமா? விடல. ஆனா பத்சேபாள் இடத்துல ஒரு பாவம் செய்து உரியாவை பத்சேபாளின் கணவனை யுத்தத்தில் நிறுத்தி கொலை செய்து, ஏன்னா அவன் இருக்கிறது வரைக்கும் தடையாதான் இருக்கும். எப்படியும் அவன் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. இதெல்லாம் செய்யும் போது நெஞ்சு அடிக்கல, ஏன்னா விட்டுட்டாரு. அதனாலதான் அவன் கத்துறான், தாவீது உடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிராதீங்க, உடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துறாதீங்க ப்ளீஸ் கத்துறான்.
அதாவது சத்துரு கையில ஒப்பு கொடுக்கிறது எவ்வளவு மோசமோ அதோட மோசம் என்ன தெரியுமா? இந்த அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பாரு தெரியுமா? ஆமென். இதெல்லாம் ஒரு தேவ பிள்ளை ரொம்ப கவனமாய் எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் விற்று போடப்பட்டார்கள். இப்ப நெருக்கத்தில் இருந்து அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவர் என்னதான் விட்டு போட்டாலும் அவருடைய இரக்கம் அனாதி. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த கூட்டத்தில் இருந்து தெபோராளை எழுப்பினார். தெபோராளை கர்த்தர் எழுப்பினார். 4வது அதிகாரம் நியாயாதிபதிகள் 4வது வசனத்தில், அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெபோராளை கர்த்தர் எழுப்பினார். இந்த வார்த்தையை சொல்லும் போது உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். தேவன் ஆண்களை மட்டுமல்ல பெண்களையும் பயன்படுத்துவார். தேவன் ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்தால் அதற்கு ஆண்கள் தான் தேவை என்று அல்ல, தெபோராக்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். அதனால பெண்களே, நான் மட்டும் ஆணா பிறந்திருந்தா உங்க கதை என்னைக்கும் முடிஞ்சிருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை எப்படி சிருஷ்டித்திருக்கிறாரோ. ஆமென். அதாவது பயன்படுகிற நம்ம பயன்படுறோம்னா அது பாத்திரத்தின் விசேஷம் அல்ல, அதை பயன்படுத்துகிற கரத்தின் விசேஷம். ஒருவர் ஒரு வயலினை விற்கணும். அவருக்கு ஃபினான்ஷியலி ரொம்ப டைட். அப்போ அவருடைய வயலின் ரொம்ப வருஷம் பழக்கம்ல, அவருடைய வயலினை கொண்டு போய் சந்தையில் கொண்டு ஏலத்துக்கு வைக்கிறார். யாருமே வாங்கலை. வாங்காதது என்ன பண்ணா தெரியுமா? அந்த வயலில் எடுத்து வச்சு வாசிக்க ஆரம்பிக்கிறார். வாசித்ததும் ஒருத்தர் வரான். என்ன சவுண்டிங், என்ன பியூட்டிஃபுல் மியூசிக். அவர் சொல்றார், இது இவ்வளோ சவுண்ட் வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதில் உள்ள ஸ்ட்ரிங்ஸ்னால அப்படின்னு. உடனே இவர் ஒரு ஸ்ட்ரிங்கை கட் பண்றார். கட் பண்ணிட்டு திரும்ப வாசிக்கிறார். அவர் சொல்றான், ஒரு ஸ்ட்ரிங் தானே கட் ஆச்சு, 3 ஸ்ட்ரிங்ஸ் இருக்குல்ல. அடுத்ததை கட் பண்றார், வாசிக்கிறார். அடுத்ததையும் கட் பண்றார். இப்போ ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தான் இருக்கு. இனி என்ன பண்ண போறான்னு பார்த்தா அதே போல அழகா வாசிக்கிறார். அப்பதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான், இது வயலின் மேட்டர் இல்ல, இது யார் கையில இருக்குதோ அதுதான் மேட்டர். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்களா, நீங்க ராஜ்யத்துக்கு தேவை. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்களா, நீங்க ராஜ்யத்துக்கு தேவை. தேவராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. அதுவரை ஆண்கள் நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்க, இப்போ எழும்புறதுக்கு யாரும் இல்லாத போது தேபோராள் தன்னை ஒப்பு கொடுக்க கர்த்தர் தேபோராளை எழுப்பி நிக்க வைக்கிறார். ஆமே. இப்பொழுது தேபோராள் ஆமே பாராக்கை கூப்பிட்டு சொல்றா, நீ போய் நப்தலி புத்திரர்லையும் செபுலோன் புத்திரர்ல கூட்டிட்டு வந்து யுத்தத்துக்கு போ. யுத்தத்துக்கு போகும்போது புரிஞ்சுக்கோ, கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஆனா உன் மூலம் தரமாட்டார், ஒரு ஸ்திரீ மூலமா கர்த்தர் தருவார். உடனே பாராக், ஸ்திரீ மூலமா எனக்கு அந்த ஜெயம் வேண்டான்னு உட்காரல. சிலர் ஆமா எனக்கு ஆசீர்வாதம், என் மனைவி ஜெபம் பண்ணி எனக்கு ஆசீர்வாதம் வந்துடக்கூடாது, வேண்டவே வேண்டாம், அப்படி இருக்கிறவங்கள உண்டு. பாராக்குக்கு அது மேட்டர் இல்லை, அது மேட்டர் இல்லை. ஆமே, ஹல்லேலூயா. ஜெயம் கிடைச்சா போதும். இதான் கிங்டம் மைண்ட், இதான் கிங்டம் மைண்ட். ஜெயம் கிடைச்சா இப்ப போறாங்க. ஏன் இவங்களை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, அந்த சம்பவத்துக்கு நான் போகவில்லை. ஜெயத்துக்கு பிற்பாடு இவங்க பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டில் ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க. அதனுடைய 15வது வசனம் முதல் நீங்க பார்த்தீங்கன்னா, ரூபனை ஏன் கூப்பிடலைன்னா, ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. அவன் மண் தொழுவத்தின் நடுவிலே இருந்து விட்டான். 17வது வசனத்துல, கீலேயாத்தின் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருக்கிறார்கள். ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். எல்லாரும் அவங்கவுங்க வேண்டாம் வேண்டாம், ரிஸ்க் வேண்டாம்,
எல்லாரும் ரிஸ்க் எடுக்க விரும்பாத போது இந்த செபுலோனும் நீட்டப்பட்ட கிருபையினால் சேர்க்கப்பட்டவனும் மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு பெற்றுக்கொள்ளப்பட்டவனும் ஆகிய இந்த செபுலோனும் நப்தலியும் ஆமென் 18வது வசனம், போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த செபுலோனை நப்தலியும் பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இப்பதான் நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காமலும் மறுதலிக்காமலும் உறுதியா யார் நிற்கிறார்களோ அவர்களுடைய பின்னாட்கள் எல்லா கண்களும் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். எந்த சூழ்நிலையிலும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். இந்த அனுபவத்தில் யார் நிற்கிறார்களோ இவங்களை தான் கர்த்தர் பார்க்கிறார். இவர்களை தான் கர்த்தர் தேடுகிறார். இப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தருக்கு தேவை. கொஞ்சம் கஷ்டம் வந்ததுமே பின்வாங்குகிற கூட்டம் அதிகம். எந்த சூழ்நிலையிலும் பாட்டு பாடு. செபுலோன் நப்தலி அவங்க போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல். ஆண்டவர் சபைகளுக்கு சொல்லும் போது இதேதான புதிய ஏற்பாட்டில் பிலதெல்பியா சபைக்கு சொல்லும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும், அது கொஞ்சத்துல கொஞ்சம் பலன், நிக்க கூட பலன் இல்ல, அந்த நேரத்தில் நீ எனக்காக நின்ன பாத்தியா? ஆமே, நான் திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அந்த கொஞ்சத்துல நிற்கிறது. அப்படி நின்ற ஒருவன் தான் காலேப். அநேகரை வேதத்திலிருந்து சொல்ல முடியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உயிர் அந்த போர்க்களத்து முனையில நிக்கிறாங்க. தானியேல் நிக்கிறான். கொஞ்சம் பின்வாங்கி ஆகணும், பின்வாங்கலன்னா அவுட். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இது. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவங்க கொஞ்சம் பேக் வாங்கணும். ஆமே, நின்னுட்டாங்க. நீங்க கர்த்தருக்காக நிக்கிறது உறுதிதான். அக்னியில் இறங்கி வெள்ளத்தில் நடந்து கூட வருவார். கர்த்தர் வருவார். கர்த்தர் காலேபை குறித்து சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். என்னாகமம் 14வது அதிகாரம் 24வது வசனம் வாசியுங்கள். 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இஸ்ரவேலர்கள் எல்லாருமே அந்த கானானை நோக்கி புறப்பட்டவர்கள் தான். ஆனால் இங்கே ஒருவனை கர்த்தர், காலேப் மட்டுமல்ல யோசுவாவும் உண்டு. இன்றைக்குள்ள செய்திக்காக நான் காலேபை முன்வைத்து சில சத்தியங்களை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். வேற ஆவியுடையவர். இவங்க ஏன் அவங்கள மாதிரி இல்லைன்னா வேற ஆவி. வேற ஆவின்னா என்ன ஆவி தெரியுமா? இதுதான் நல்ல ஆவி. ஆமே, அல்லேலூயா. பொதுவாகவே 10ல் 9 பேர் ஒரே மாதிரி இருந்து ஒரு ஆள் வித்தியாசமா இருந்தா அவனை பாவின்னு பார்ப்பாங்க. ஆமே, ஆனா சத்தியம் என்னன்னா 9 பேரும் தான் தப்பு. யோசேப்பு மட்டும் நல்லவன், மீதி எல்லாரும் கெட்டவங்க. அதனால என்ன ஆச்சுன்னா மீதி எல்லாரும் சேர்ந்து யோசேப்பை ஒதுக்கிட்டாங்க. ஆமே, 400 தீர்க்கதரிசிகள் வாயில என்ன ஆவி இருக்கு? பொய்யின் ஆவி இருக்கு. மீகாயா வாயில மட்டும்தான் என்ன ஆவி இருக்கு? நல்லாவி இருக்கு. ராஜா யாரை ஜெயில் அடைக்கிறான்?
மீகாயாவை. ஆமென். தேவ பிள்ளைகளை, உலகமே உங்களை ஒதுக்கினா உங்களுக்கு உங்க மேல இருக்கிற அழைப்பை குறித்தும் உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை குறித்தும் தெளிவு இருக்கணும். தான் பவுல் சொல்ல, நாளா வெக்கப்பட மாட்டேன்ட்டார். நாளா வெக்கப்பட மாட்டேன். ஏன் வெக்கப்பட மாட்டேன் பவுலே? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பது எனக்கு தெரியும். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர், நான் இந்த பாடுகள்லாம் நாளா வெக்கப்பட மாட்டேன்ட்டார். நமக்கு தெரியணும். அவன் 10 பேர் சேர்ந்து நீ இதுதானே அப்படி சொன்னா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஆமா அப்படித்தானே. ஆமே. எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, குற்றச்சாட்டிட்டு இருக்கிறாங்க, பரியாசம் பண்ணிட்டு இருக்கும்போது பிலாத்து நிறைய கேள்விகளை கேட்டுட்டே இருக்கிறான். ஏசு அப்படி நிற்கிறார். இப்ப கேட்கிறார், நீ சொல்லு, நீ தான் யூதருக்கு ராஜாவா? ஆமா அப்படின்ட்டார். ஆமா, அவன் சொல்றாங்கிறதுக்காக நான் இல்லைன்னு ஆக முடியாது, நீ சொல்லுகிறபடிதான் அப்படின்ட்டார். எவ்வளவு உறுதியா இருக்கிறார் பாருங்க. நீங்க எல்லாரும் என்ன விட்டு போவீங்க, எனக்கு தெரியும், நான் தனித்திறேன். இயேசுவை என்னெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க தெரியுமா? பிசாசுகளின் தலைவன் வர சொன்னாங்க. அவர் மைண்ட் பண்ணவே இல்லை. ஒருவேளை இருக்குமோ? ஆமே. ஒருத்தங்க வந்து உங்களை விட்டு பார்த்து உனக்குள்ள பிசாசு இருக்கு, உடனே வந்துடுறது, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, எனக்குள்ள பிசாசு இருக்கு. யார் சொன்னா? அது என் புருஷன் சொன்னார். கரெக்ட் தான். വേറെ ആവേ കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ. மோசே கானானை வேவு பார்க்கிறதுக்காக ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருத்தரை தெரிந்தெடுத்து அனுப்புகிறார். அப்படி அனுப்பப்பட்ட கூட்டத்தில் காலேபும் உண்டு, யோசுவாவும் உண்டு. நீங்க போய் பாருங்க, அங்க யாரெல்லாம் இருக்கிறான்னு பாருங்க, சுத்தி யாரெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், அது தங்குறதுக்கு நல்ல இடமா, அங்க ஆகாரம் எப்படி இருக்கிறது, அது உண்மையிலே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தானா, எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வரும்போது நீங்க தைரியம் கொண்டு அங்க இருக்கிற சில கனிகளை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறார். இவங்க எல்லாம் போறாங்க, வேவு பார்க்க தான் போறாங்க. அதாவது நல்ல கவனமா கேளுங்க, 2 பேர் எரிகோ வேவு பார்க்க போனதே ஊரு கலைஞ்சிட்டு, ஆனா இங்க 12 பேர் போயிட்டு வராங்க, கலையல. அதாவது ஃபெய்த் லெவல்ல எப்படி ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. விசுவாசத்துல அடுத்த லெவல்ல காலை வச்சீங்கன்னா ஊரு கலையும். இப்ப இவங்களுக்கு விசுவாசமே இல்லை. இவங்க போனது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற திராட்சை கொலைய, இந்த கொலையை கொண்டு வரதுன்னா பாக்கெட்ல வச்சு இல்ல, கல்யாண வீட்டில் சாப்பிட்டு இருக்கும் பழத்தை எடுத்து பாக்கெட் அப்படி இல்ல, இது 2 பேர் தூக்கிட்டு வராங்க, ஒரு கண்ணுக்கும் தெரியல. அப்படி இருந்தும் போனவர்களில் இந்த யோசுவா காலேபை தவிர யாருக்குமே என்ன இல்ல, விசுவாசம் இல்ல. ஆனா யோசுவா நாட்கள்ல 2 பேர் வேவு பார்க்க அனுப்புறாங்க, ஊரை கலைஞ்சிட்டு. ஊரே கலைஞ்சாலும் அவங்க எரிகோ பிடிக்க வராங்க. இதான் அதாவது உங்க வாழ்க்கையில போராட்டம் அதிகரிக்கணும், நீங்க விசுவாசத்துல வளர்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ. ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இப்ப போயிட்டு வந்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விட சுத்தி இருக்கிற சத்துருக்களை குறித்து பெருசா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது இந்த காலேப் என்ன செய்கிறான் என்றால், என்னாகமும் 13:30 வாசியுங்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். காலேப் விசுவாசத்தை விடவில்லை. அவன் இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்றான் பாருங்க. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், அவன் ஜனங்களை அமர்த்துகிறான். எந்த ஜனங்களை அமர்த்துகிறான் தெரியுமா? இந்த அவிசுவாசத்தை பேசிட்டு இருக்கிறாங்க தெரியுமா, சத்துருக்களை பெருசா பேசிட்டு இருக்கிறாங்க தெரியுமா, அவர்களை அமர்த்துகிறான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவிசுவாசத்தை அமர்த்தாமல் விசுவாசத்தை வெளியே விட முடியாது.
நமக்குள்ள இந்த ரெண்டுமே எழும்பும். அதுல நம்ம அமர்த்த வேண்டியதை அமர்த்தி தான் ஆகணும். நம்ம கிட்ட இருந்து என்ன வெளிப்படுதோ அதுதான் நம்முடைய நாளை. நம்ம கிட்ட இருந்து என்ன வெளிப்படுகிறதோ அதுதான் நம்முடைய ஃபியூச்சர். இது ரொம்ப கேர்ஃபுல்லா, இது ரொம்ப கவனமா இருக்கணும். இது எழும்பும். அவன் அமர்த்துகிறான். புரியும்படி சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்துல இயேசு சொல்றாரு, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையில் நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனா? அவருக்கு இப்போ தோணுது, அவருக்கு ஒரு கலக்கம் வருது. இது வேண்டாம் அப்படின்னு சொல்ல தோணுது. அடுத்த வசனத்தை பாருங்கள். பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். ஒரு புறம் எழும்புது, இது வேண்டாம், என் ஆவி கலங்குகிறது, நான் வேண்டான்னு சொல்லுவேனா? இல்லையே, நான் இதுக்கு தானே வந்தேன், நான் இதற்காக தானே இந்த வேலைக்குள்ள வந்தேன். 27வது வசனம், நான் இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனா? இல்ல, இதற்காக தான் நான் வந்தேன். ஒரு வாயை திறந்து என்ன சொல்றா தெரியுமா? பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டானது. நிறைய எழும்புங்க நமக்குள்ள. எதை வெளிப்படுத்துறோம்? ஆமென். நிறைய எழும்பும். இயேசு எப்படி ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார் பாருங்க. இதுதான் காலை விட்டு வெளிப்பட்டது. தேவ பிள்ளைங்க பரிசுத்தவான்கள் இடத்துல இதுதான் வெளிப்படணும். நிறைய எழும்பும், நிறைய கேள்விகள், நிறைய காரியங்கள் எழும்பும். தாவீது பாருங்க, தாவீது சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? சங்கீதம் 3வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்துல, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் அப்படி சொல்லும் போது அடுத்த வசனம் தாவீது என்ன வாய் திறந்து சொல்றாரு? கர்த்தாவே, நீரன் கேடகம், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமாயிரு. வாயை திறந்து, ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பு இல்லையா ஆண்டவரே? அவ்வளவுதான ஆண்டவர்? இல்ல, நான் வாயை திறந்து என்ன சொல்றேன்? 31வது சங்கீதத்திலே ஆமென் 13வது வசனத்திலே சொல்றார், அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். 14வது வசனத்துல சொல்றார், ஆமென், நீரே என் தேவன் என்று சொன்னேன். எனக்குள்ள நிறைய எழும்புது. நான் என்ன சொல்றேன்? மோசே குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 106வது சங்கீதம் அதனுடைய 33வது வசனத்துல, அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினால் தன் உதடுகளினால் பதறி பேசினான். இதனால என்னாச்சு? 32வது வசனம், அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. தேவ பிள்ளைகளே, விசுவாச மார்க்கத்தார் தான் எல்லாம் வந்துட்டோம். 40 நாள்ல காணான். இப்படி ஒரு லெவல்ல கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கும் போது நாம் என்ன வெளிப்படுத்துகிறோம், எதை வெளிப்படுத்துகிறோம்? இது ரொம்ப முக்கியம். அவிசுவாசம் எழும்புது, அதை அமர்த்துங்கள், அதை விட்டுறாதீங்க, அதை வெளியே விட்டுறாதீங்க. அதை அமர்த்த கிருபை. அந்த ஒரு தகப்பன் போய் இயேசுட்ட சொல்ற பாருங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். ஆமென். எபிரேயர் 11:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நீங்க விசுவாசம் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், நீங்க என்ன பண்ணாலும் ஆண்டவருக்கு பிடிக்காது. இப்ப நான் உங்க முன்னாடி நின்று கத்திட்டு இருக்கிறேன், எனக்குள்ள ஃபெய்த்தே இல்லைன்னு வைங்களேன், பிடிக்கவே பிடிக்காது ஆண்டவருக்கு. ஆண்டவர் நான் ஒயிட் அண்ட் ஒயிட் பிடிக்கவே பிடிக்காது ஆண்டவருக்கு. ஆண்டவர் நான் பாடுறது பிடிக்காது, நான் காணிக்க போடுறது பிடிக்காது. விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர் நான்
உனக்குள்ள ஃபெய்த் இல்லையா, ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. ஆண்டவருக்கு உனக்குள்ள ஒரு கடுகு விதையில விசுவாசம் இருந்தா நான் அதுல திருப்திப்படுறேங்கிறாரு. இப்படி ஒரு தேவனை தெய்வமா கொண்டிருக்கிறோம். இதுக்கு மேல நீ என்ன வேணும்? ஒரு கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தா கூட இந்த மலையை பார்த்து பயந்து போன்னு சொன்னா அது பயந்து போகும். இந்த ஃபெய்த் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த விசுவாசம் நம்மை விட்டு அட்டு போகிற ஒரு சூழ்நிலை இருக்கு தெரியுமா? நம்ம வாழ்க்கையில மிக மிக ஆபத்தான நிலை. ஒரு ஆவிக்குரியவன் ஐசியூல அட்மிட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் எப்போ தெரியுமா? ஃபெய்த் இல்லாத நிலை. ஆமென். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 20, 21 வசனங்களை வாசியுங்கள். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு, நல்ல கவனி, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு. இந்த ஃபெய்த்ங்கிறது நம்ம எடுத்தது கிடையாது, நமக்குள்ளே தேவன் தான் துவக்கி இருக்கிறார். அதாவது ஆண்டவர் எனக்குள்ள என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாரோ, என்னெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் நான் காக்கணும். பவுல் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டே. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகிரு. ஒருத்தங்க கிட்ட பேசுறதுனால உங்க விசுவாசம் அடிபடுமா? பேசாதீங்க. பேசாதீங்கன்னா அவங்கள்ட்ட சண்டைன்னு சொல்றதுக்கு இல்ல, அந்த கான்வர்சேஷனை விட்டுட்டு ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. ஓ தீமோத்தேயுவே, ஓ தீமோத்தேயுவே அப்படிங்கிறார். அதாவது பவுல் எல்லா சபைகளுக்கு எழுதி 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 கடைசியில் ஒரு பர்சன் மேல அவருடைய போக்கஸை வைக்கிறார். இதான் கடைசி காலத்தில் ஆண்டவர் அப்படிதான் செய்வார். ஆண்டவருடைய மினிஸ்ட்ரி கூட பாருங்க, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் 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 அப்படிதான் கூடுவார். வந்து 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 ஃபர்ஸ்ட் காலிங் வந்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க. அடுத்து பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அவர்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அடுத்து ஃபைனல் மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5ல் 10ல் 5 2ல் 1 இப்படிதான் கொண்டு வருவார். ஆமென். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது நீ சீர்கேடான வீண் பேச்சு, உன்னுடைய ஃபெய்த், உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் கேள்விக்குறியாக்குகிற எந்த கான்வர்சேஷனும், உன்னுடைய விசுவாசத்தை ஒளிய பண்ணுகிற, விசுவாசத்தை விட்டுவிட பண்ணுகிற எந்த ஒரு காரியத்துக்கும் நீ விலகிரு. 21வது வசனம், சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். சொல்லிட்டு தீமோத்தேயுக்கு சொல்றார், கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக. கிருபையானது உன்னோடு கூட. ஆமென். சீர்கேடான வீண் பேச்சுகள், இந்த வீண் பேச்சு, தேவையில்லாத பேச்சுகள் கூட நம்முடைய விசுவாசத்தை விட்டு நம்மை வழுவி போக வைக்குமா? இங்க ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த துர்ச்செய்தியை அவங்க அதிகமாய் பரம்ப பண்ணுகிறார்கள். இதை கேட்டதும் எல்லாரும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க, ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. துர்ச்செய்தி, நல்ல கவனிங்க, நற்செய்தியை பரப்புறதுக்கு 12ல் 2 பேர் நிக்கிறான், துர்ச்செய்தியை பரப்புறதுக்கு 10 பேர். என்னைக்குமே அவிசுவாசத்தை உண்டாக்கும் கிரியைகள் தான் தேசத்தில் அதிகமாக இருக்கும், விசுவாசத்தை உண்டாக்கும் கிரியைகள் கொஞ்சமாய் தான் இருக்கும். ஓ தீமோத்தேயுவே அப்படிங்கிறார். அவருடைய ஏக்கம் அது, அவருடைய ஆசை என்ன தெரியுமா? நான் காத்து கொண்டது நான் விசுவாசத்தை காத்து கொண்டது போல என்னுடைய ஆவிக்குரிய மகனும் அதை காத்து கொள்ளணும். அதுதான் அவருடைய ஏக்கம், அதுதான் அவருடைய வாஞ்சை. சபையை ஆவியானவருடைய பாரம் அதுதான். இந்த விசுவாசத்தை விட்டு வழுவி போயிராத. உன்னை இரத்தத்தால் மீட்டது வீணாயிரக்கூடாது. உன்னை சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்தினது வீணாயிரக்கூடாது. ஆமென். இதுவரை கொண்டு வந்துட்டார். இன்னும் 40 நாள்ல கானான் இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டிருக்கிறார். நல்ல கவனமா கேளுங்க. வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அப்போஸ்தலர் 13 அதனுடைய 41 சொல்லப்பட்டிருக்கிறது, அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்தழிந்து போங்கள், உங்கள் நாட்களில்
ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன் என்று ஆபகுக்கு 1:5 சொல்லப்பட்டது இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு. அதாவது நான் எவ்வளவு வசனம் கேட்டாலும் என்னால நம்ப முடியலைங்கிற ஒரு நிலைமை இருக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை. அப்படி ஒரு நிலைமை நேரிடாதபடிக்கு. அன்னைக்கெல்லாம் பெரிய பிரசங்கலாம் எனக்கு தேவையில்லை, ஒரே ஒரு வேர்டு கேட்டாலே அதை வைத்து வாழ்வு. இன்னைக்கு விவரித்து சொன்னாலும் சீஷர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், சீஷர்கள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது நம்பல. ஆனா இயேசு விவரித்த போது நம்பிட்டாங்க. நம்ம எல்லாம் விசுவாச வீரர்கள் கிடையாது. ஆனா வசனம் விவரிக்கும் போது என் இருதயம் கொழுந்து விடணும், என் கண்கள் தெளிவாகணும். சீஷர்களுக்கு இது உண்டானது. இங்க ஒரு வார்னிங். இதுதான் ஆபகுக்கு 1:5. விவரித்து சொன்னாலும் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். அப்படி ஒரு காரியம் உனக்கு நடந்துடக்கூடாது. எவ்வளோ நான் எத்தனையோ வருஷமா செய்தி கேட்டாச்சு, நான் கேட்காத செய்தி இல்லை. எல்லா சர்ச்சிலையும் போய் செய்தி கேட்கிறேன், யூடியூப்லையும் செய்தி கேட்கிறேன். ஆனா எனக்குள்ள என்ன மட்டும் இல்லை, விசுவாசம் இல்லை. இப்படி நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். என்னால நம்ப முடியலன்னா எனக்கு ட்ரீட்மெண்ட் அவசியம். அதுதான் அந்த தகப்பன் கத்துனா இயேசுட்ட, ஆண்டவரே என விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். என்னால் நம்ப முடியல ஆண்டவரே. நான் 1 hour பைபிள் படிச்சுட்டே இருக்கிறேன், நான் ஒரு நாள் ஃபுல்லா செய்தி கேட்டுட்டே இருக்கிறேன். என்னால் நம்பவே முடியல ஆண்டவரே, என்னால் நம்பவே முடியல. இந்த செய்தியின் அடுத்த பகுதிக்கு நான் செல்றதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட நிலைமையில எனக்கு ஆண்டவர் ஏன் ஆண்டவர் என்னால் நம்பவே முடியல. ஆண்டவர் வான் பண்றார், இப்படி ஒரு சிச்சுவேஷன் உன் லைஃப்ல வந்துடவே கூடாது, உன் லைஃப்ல வந்துடவே கூடாது. எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவரை எனக்குள்ள இந்த விசுவாசம் ஒளிஞ்சிடவே கூடாது? விரும்புறவங்க கைகளை உயர்த்தி ஆண்டவரை எனக்கு கிருபை தாங்கப்பா ஆண்டவரை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்பி நிற்க எனக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். ஆமென். நம்புவேன். க்ளோரி. நம்புவேன். நீங்க நல்ல கவனிங்க. இயேசு உயிர் தெழுந்த சம்பவம் இன்னொரு கூட்டத்தாரும் அறிந்தார்கள். யார் அறிந்தார் தெரியுமா? அந்த வேத பாரகர் பரிசேயர். நீங்க கவனிச்சீங்கன்னா சீஷர்களை விட டீட்டெயிலா யாருக்கு தெரியுமா? இவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அதை நேரா பார்த்தவங்க போய் சொல்றாங்க. யார் நேரா பார்த்தாங்க? இந்த காவலுக்கு 2 பேர் விட்டுருப்பாங்க. நீங்க அதை படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆமென். மத்தேயு 27:62 பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் போய் பிலாத்துட்ட என்ன கேட்பாங்கன்னா, 63 ஆண்டவனே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு, இது யாருக்கு ஞாபகம் இல்லை? சீஷர்களுக்கு. இவங்களுக்கு வசனம் எல்லாம் தெரியும், அவர் சொன்னது எல்லாம் தெரியும். இப்போ அதனால பிலாத்து சொல்ல, நீங்களே காவலுக்கு ஆளை வச்சிருங்க, நீங்களே வச்சிருங்க. இப்போ இவங்க ஆட்களை விடுறாங்க. அடுத்த அதிகாரம் நமக்கு தெரியும். அங்க உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படுகிறது. இவங்க பொத்துன்னு விழுறாங்க, கல்லு திறக்கப்படுது, எழுவி பார்க்கறாங்க, இல்லை சொன்னது போல நடந்துட்டு அப்படியே போய் அவங்க கிட்ட சொல்றாங்க. சொல்லும் போது அப்படியா, அப்போ ஒரு உண்மையிலே மேசியாதானா அப்படி சொல்லி சரண்டர் ஆக முடியல. பாத்தீங்களா? எல்லாமே இதுக்கு மேல நீ எப்படி அவங்க நிலைமையை பாருங்க. இப்படி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு. என் லைஃப்ல எவ்வளவு என்னால நம்பவே முடியல, நேரிடாதபடிக்கு. ஆமென். இப்படி ஒரு நிலையில கொண்டு தள்ளணும். இதுதான் சாத்தானுடைய நோக்கம். விவரித்து சொன்னாலும்
இந்த ஜனங்கள் பாருங்கள், துர்ச்செய்தியை கேட்டு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தால் தெரியும். ஜனங்கள் எல்லாம் ஓன அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லது இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதனுடைய 2வது வசனத்தை பாருங்கள், வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். அதாவது இவங்க பிரசன்ட் லைஃப வச்சு பாஸ்டுக்கு திரும்புறாங்க. இப்போ ஏன்னா அவங்க கேட்ட செய்தி துர்ச்செய்தி, ஒரு பெரிய இக்கட்டு வந்தது போல உணர்றாங்க. உணர்ந்ததும் இவங்க எந்த லைஃபுக்கு நேரா திரும்புறாங்க அப்படின்னா, விட்டு வந்த வாழ்க்கை, பழைய வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விட்டு வந்ததுக்கு நேராய் திரும்புவதல்ல. பவுல் சொல்றாரு, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. வாழ்க்கையில நெருக்கம் வரும்போது ஒரு தேவ பிள்ளை, இந்த நெருக்கெல்லாம் போயிரும். எப்ப தெரியுமா? அது சீக்கிரத்துல இது நீங்கிரும். அவங்க பார்வை எங்க இருக்கணும் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா, இன்னும் கொஞ்ச நாள். இப்படி பார்க்க வேண்டும். இதுதான் விசுவாச பார்வை. ஆனா இவங்க இந்த விசுவாசம் இல்லாதவங்க எங்க பார்ப்பாங்க தெரியுமா? ஏன் தான் அந்த பழைய மார்க்கத்தை விட்டு வந்தோமோ, அந்த எகிப்திலே இருந்தா நல்லமா இருந்திருக்குமே, அங்கேயே செத்திருந்தா ஆமே ராஜ மரியாதையோட அடக்கம் பண்ணி இருப்பாங்களே. உங்க பிரசன்ட் லைஃபை வச்சு உங்க பாஸ்ட பாக்குறீங்களா, உங்க ஃபியூச்சரை பாக்குறீங்களா? மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரமே அந்த நாள். இன்னைக்கு அநேகர் அந்த ஃபியூச்சரை பார்க்காம விசுவாசத்தை மார்க்கத்தை விட்டு பழைய நிலைக்கு போறாங்க. விட்டு வந்த பாரம்பரியத்துக்கு நேரா திரும்புறாங்க. அவங்களுக்கு பிரசன்ட் லைஃப், பிரசன்ட். ஹே, நம்மை தேவன் அழைத்தது ஃபியூச்சருக்காக. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். என்னையும் உங்களையும் தேவன் அழைத்தது ஒரு நாள் வாழ்வுக்கல்ல, ஒரு நாள் வாழ்வுக்கல்ல, ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு. இங்கே இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க, ஹே, இப்படி ஒரு பிரச்சனையா, நம்ம எகிப்துக்கு போவோம். அவங்க ஒரு தலைவனை ஏற்படுத்துகிறார்கள், ஒரு தலைவனை ஏற்படுத்துகிறார்கள். நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கர்த்தர் ஏற்படுத்தினா கானானுக்கு கொண்டு போறதற்கு, நாமளே ஏற்படுத்தினா எகிப்துக்கு கொண்டு போறதற்கு. என் மேல யார் இருக்கணும்? நீங்க டிசைட் பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஏற்படுத்தினார் மோசே ஆரோனை கானானுக்கு கொண்டு போக. இவங்களை இப்ப தலைவனை தேடுறாங்க எகிப்துக்கு போக. வேண்டாம், இந்த பிரச்சனை. மண்ணா சாப்பிடும் போது நல்லா இருந்து, காடை சாப்பிடும் போது நல்லா இருக்கு. ஆனா போக 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 இவ்வளவு போராட்டமா? ஆமா, நாம் பாடணுமே, ஹல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவியம், சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்களுக்கோர் ஆனந்த ஜீவியம். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் ஆமே, கிறிஸ்துவின் மக்களுக்கு ஹல்லேலூயா. நேர எகிப்துக்கு. இப்படி போராட்டங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் வரும்போது பழையதை நோக்கி ஒருத்தங்க போறாங்க அப்படின்னா, ஆமே, பேதுரு பழையதை நோக்கி போனா ஆண்டவர் வந்து கூப்பிட்டு, உனக்கு என்ன பிடிக்காதடான்னு கேட்டாரு. பேதுருவே, நீ அன்பு கூறலையா? பேதுரு உடைஞ்சிட்டார். சாரி ஆண்டவரே. ஆமென், ஆமென். இன்னைக்கு கஷ்டம் நெருக்கம் வரும்போது ஒரு தேவ பிள்ளை, அப்பா அங்க இதெல்லாம் இருக்காதுல்ல, இப்படி ஒரு பார்வை இல்லைன்னா, விசுவாசங்கிறது என்ன தெரியுமா? என் சைக்கிளை மாத்தி பைக்கை தருவார்னு இல்லை, காண்கிறதை நம்புகிறதல்ல, காணப்படாதவைகள். ஆமென். காணப்படாதவைகள் நிச்சயம் தான் ஃபெய்த். காணப்படாதவைகள் நித்தியமானவைகள், நித்தியமானவைகள். நெருக்க வரும்போது வேண்டாம் வேண்டாம், இந்த மார்க்கமே வேண்டாம், உன்ட சொன்ன சர்ச்சுக்கு போகாத போனதுனால வந்து நிறைய பேர்
ஒரு பெரிய இஷ்யூவாவே சொல்லுவாங்க. அவங்க ஜோமன்னாலே எங்க வீட்டுல பிரச்சனை, அது ஒரு பெரிய மேட்டரா கொண்டு வருவாங்க. ஆமென். பவுல் விறகெடுத்து போட்டாலே பாம்பு என்ன உரைத்ததா? அனல் உரைத்தது. இவ்வளவு நாள் அதை குளிர வச்சிட்டு இருந்திருக்க. அது அனல் உரைத்தது உண்மைதான், ஆனா அதுதான் அதுக்கு கடைசி. இதுக்கு மேல அந்த பட்டணத்தில் அந்த விரியன் பாம்பு கிடையாது. சபையே கேள், வாழ்க்கையில நெருக்கம் வரும்போது, போராட்டம் வரும்போது, உன் கண்கள் அத காணப்படாது. அப்பா அங்க இப்படி பார்த்துட்டீங்கன்னா நீங்க தான் அவருக்கு ஃபேவரைட், நீங்க தான் அவருக்கு பிரியமானவங்க. பிரசன்ட் லைஃப். முந்தியெல்லாம் நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? முந்தியெல்லாம் 19வது அதிகாரத்துல யோபு எப்படி பார்க்கிறான் அப்படின்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல. அப்படி பார்த்துட்டு இருந்தவர் அப்படியே வரார் 29வது அதிகாரம் வரும்போது, எனக்கு முந்தின சீர் இருந்திருந்தா அப்படின்ட்டார். நெருக்கம் வரும்போது ஃப்ரெண்ட்ல பார்த்துட்டு இருந்தவர் சுத்தி இருக்கிறவங்க பின்னாடி பார்க்க வைப்பாங்க. இதுக்கு மேல விட்டு அந்த யோபு இல்லாம ஆயிரும் சொல்லி கர்த்தர் பேசினார். பேசும்போது யோபு வாயை பத்திட்டான், சாரி ஆண்டவரே, எனக்கு ஒண்ணு தெரியும், என் வாழ்க்கையில் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிவேன். நெருக்கம் எல்லாம் இழந்த போது என் மீட்பர் எனக்கு அது போதும், நான் அவரை பார்ப்பேன். இப்படி இருந்தவர் எனக்கு அந்த முந்தின சீர். அன்னைக்கு என் பாதத்தெல்லாம் நான் நெய்யில கழுவுனேன். ஏன்னா சொசைட்டில இப்ப வேல்யூ இல்ல, பார்வை. இயேசு சிலுவைய அப்படி ரத்தம் வடியுது, முள்ளால அவர் தலையை நெருக்கிறாங்க. சிலுவையை சுமந்துட்டு எருசலேம் வீதியில நடக்கும்போது ஸ்திரீகள் அவருடைய நிலைமையை பார்த்து அழுதாங்க. ஸ்திரீகள் அழுதது, ஐயோ என்னால இவர் காயம், அப்படி அழல, அவருடைய நிலைமையை பார்த்து அழும்போது இயேசு அப்படி நிற்கிறார். எனக்காக அழாதீங்க, இது என் லைஃப்ல நீ ரிப்பீட் ஆகாது, இதே போல இனி ஒரு விஷயம் நான் அவமானப்பட்டு இப்படி வருவேன் நினைக்காதீங்க. இது கடைசி. இதே இடத்துல இனி நான் இப்படி வர மாட்டேன். நீங்க பைபிளை தூக்கி நடக்கும் போது உங்க சுத்தி இருக்கிறவங்க பரியாசம் பண்ணும் போது இதை விசுவாசத்துல பாருங்க, இது ரிப்பீட் ஆகாது. அத்தனை கண்களும் ஆச்சரியமாய் பார்க்கும். வாழ்க்கையில நெருக்கம், வேதனை, போராட்டங்கள் வந்ததும் பழைய லைஃப், ஐயோ அது நல்லா இருந்தே, இல்ல விசுவாசி அவன் என்றும் பதறா, விசுவாசி அவன் என்றும் பதறா, அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்று மஞ்சா, அசையாத விசுவாசம் கொள்வா, இசையோடு சுவை. அதனாலதான் சிறையில அடிச்சு துவைச்சு போட்டதுக்கு அப்புறம் பவுலும் சீலாவும் எழுந்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அவர் சொல்றாங்க, அதி சீக்கிரத்தில், அவங்க தான் பாடியிருப்பாங்கல்ல, அதி சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரவம். ஏன்னா மகிமையை நினைக்கும் போது எல்லாம் லேசா தோணும், மகிமையை பேசும்போது எல்லாமே லேசா தோணும். பேதுரு சொன்னார்ல, இங்கே இருப்பது எவ்வளவு மேன்மையை வைத்திருக்கிறார். ஒரு தேவ பிள்ளை கஷ்டப்படும் போது அதை நினைச்சிட்டா, ஆமென், நம்ம அதை மட்டும்தான் நினைக்க மாட்டேங்கிறோம். அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க என்கிட்ட பேசல, இவங்க என்ன பார்த்ததும் முன்னு போறாங்க, இனி வந்து கிஸ் பண்ணிட்டா போனோம். அவங்க நம்ம எது நினைக்கிறோம்?
இயேசு சிலுவையில துடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் வரும்போது என்ன, இன்னைக்கு நீ என் கூட அங்க இருப்ப. அவனை அங்க நினைக்க வச்சுட்டார், நீ அங்க இருப்ப. அவன் ட்ரீம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே ட்ரீம் பார்த்து அப்படியே கண்ணை மூடனா கண்ணை திறந்து அங்க இருக்கிறான். வாழ்க்கையில கஷ்டங்கள், இதுதாங்க ஒரு தேவ பிள்ளை. இதுதான், இது இல்லைன்னா ஃபெய்த் இல்லைன்னு அர்த்தம். ஆமே, இது இல்லைன்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். வாழ்க்கையில நெருக்கங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள் வரும்போது அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. காற்றினையும் நியந்திரிப்பான் கழிவுள்ளோ. ஆமே, காற்றினையும் க்ளோரி நியந்திரிப்பான் கழிவுள்ளோ. சொல்லுமா, எந்த தேசம் இவிடையெல்லாம், எந்த தேசம் இவிடையெல்லாம், இவிடே நான் பரதேசவாசியானல்லோ. എന്റെ ദേശം ഗ്ലോറി അക്കരയാണ് എന്റെ ശാശ്വത നാട്. ആമേൻ, അവിടെ എനിക്കൊരുക്കുന്ന ഭവനമുണ്ട്. വിശ്വാസമാം പടകിൽ, വിശ്വാസമാം പടകിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ തണ്ട് വലിച്ചു നീ വലഞ്ഞിടുമ്പോൾ, വിശ്വാസമാം പടകിൽ യാത്ര ചെയ്യും. ആമേൻ, ആമേൻ, ഭയപ്പെടേണ്ട, കർത്തൻ കൂടെ ഉണ്ട്. அவர் உன்னை கொண்டு போவார், நாடின துறைமுகத்தை கொண்டு போவார். அடுப்பிக்கும் ஸ்வர்கிய துறைமுகத்து, அக்கறைக்கு யாத்திரை செய்யும், அக்கறைக்கு யாத்திரை செய்யும். Glory. Amen. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓலங்கள் கண்டு. ஆமென். இயேசு பஸ்கா இரவு அன்று அப்பமும் ரசமும் சீஷர்களுக்கு கொடுக்கும் போது சீஷர்கள் அறியவில்லை, இதுதான் இந்த பூமியில அவரோடு இருக்கிற கடைசி லாஸ்ட் சப்பர். ஆனால் இயேசுவுக்கு தெரியும் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக எப்படிங்க இருக்கும். ஒருத்தங்க கூட நம்ம சாப்பிட்றோம், நமக்கு நெருக்கமானவங்க கிட்ட, இதான் இந்த பூமியில் இவங்க கூட கடைசியாக சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதான் லாஸ்ட், இதுக்கு மேலே இல்லை. அவர் அதை எப்படி சால்வ் பண்ணுறாரு தெரியுமா? இனி நம்ம அங்கே சாப்பிடலாமா அப்படின்ட்டார். நம்ம அங்கே இன்னைக்கு பிதாவின் வீட்டில் இப்படிதாங்க ஒரு தேவ பிள்ளை இனி வெளிப்பட போகும். அதுதான் பவுல் சொல்றார், காலத்து பாடுகள் இனி இனி. ஆனா இங்க ஜனங்க நேர பின்னாடி போறாங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அப்போ ஆண்டவர் யார பிரியப்படுறாரோ அந்த பிரியத்திலிருந்து உங்களை வெளியே, அன்புலேருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? சாத்தா என்ன செய்யறான் தெரியுமா? விசுவாசத்தை கட் பண்ணி பின்மாற்றத்தை நோக்கி. வாழ்க்கையில கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது ஆமென், அப்படிதான் இந்த பார்வை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எபிரேயர் 4:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனபடியினாலே
அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. நமக்கு என்ன வாக்குத்தத்தம் இருக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இந்த ப்ராமிஸ் இருக்கு ஜீசஸுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுது. உடனே ஆவியானவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆம் என்று திருவுளம் பற்றினார். அவனுக்கு இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் அவன் உள்ள. இன்னைக்கு நீ என் கூட பரதேசில் இருப்ப. இந்த ப்ராமிஸ் நமக்கு இருக்கு, வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. அடுத்த வார்த்தை, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கு பைபிள்ல. அது எல்லாவற்றுக்கும் மேல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் பழைய ஏற்பாட்டில இருந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அங்கதான் உன் மாம்பு செய்கிற தொட்டியும் சட்டியும் அங்கதான் இருக்கு. அங்கதான் புதிய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தை தேடி தேடி பார்த்தா அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா இதுதான் ஃபியூச்சர். இங்கே என்னென்ன அதெல்லாம் ப்ராமிஸ் தந்து நிறைவேற்றிட்டே போறார். நிறைய சாட்சிகள், கர்த்தர் எனக்கு இப்படி வாக்கு கொடுத்தார், அது போலவே எனக்கு வாசலை திறந்தார், இப்படி எல்லாம் சொல்றோம்ல. அவர் இம்மைக்கு மட்டும் இல்ல, மறுமைக்கும் தேவன். நம்ம வாழ்க்கையில் நிறைவேற வேண்டிய ஒரு முக்கியமான வாக்குத்தத்தம் இருக்கிறது. நீ இந்த பூமிக்குரிய வாக்குத்தத்தங்கள்லாம் உன் வாழ்க்கையில நிறைவேறிட்டு இது நிறைவேறலன்னா பின்வாங்கிறாத. பின்வாங்குற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கா? அதுலயே நின்று அங்கே நில்லு. நடுக்கடல்ல படகு தத்தளிக்கும் போது போட் அங்கதான் நினைக்குது. அங்கே பேக்ல வரக்கூடாது, அங்கே நில்லு. அவர் வருவார், வந்து அதுக்கப்புறம் கூட்டிட்டு போவார். அவ்வளவுதான். எனக்கு தெரியல, அதனாலதான் அவர் உசார நடுக்கடல்ல கொண்டு வந்து விட்டுட்டார். அப்படிதான் நிக்கிறோம். எனக்கு நீச்சல் தெரியும் சொல்லி குதிச்சிடாத. மீன் ரெடியா இருக்கு. என்னை தூக்கி கடல்ல போடுங்கள், அங்கேயாவது நிம்மதியா தூங்குறேன். இல்ல எடுத்து சாடிடாத, வெயிட் பண்ண. ஸ்ட்ரக்காய் நிற்கிறேன். ஆண்டவரே, சீஷர்களால குணமாக்க முடியல. அந்த தகப்பன் பையனை தூக்கிட்டு போக வேண்டியதானே? அங்கே நிற்கிறான். அவர் வரட்டும், அவர் வரார். வந்ததும் விசுவாசித்தால் கூடும். விசுவாசம் நீங்கும்படி என் பலவீனத்தை வேற யார்கிட்ட சொன்னாலும் நான் ரிஜெக்ட் ஆவேன், அவர்கிட்ட சொன்னா செலக்ட் ஆவேன். ஹல்லேலூயா. என் பலவீனத்தை நான் யார்கிட்ட சொன்னாலும் முடியாது, அவர்கிட்ட சொன்னா. ஆண்டவரே, நான் சிறு பிள்ளை என்றான், எரேமியா செலக்ட் ஆயிட்டான். ஆண்டவரே, நான் வாக்கில் வல்லவன் அல்ல என்றான், மோசே செலக்ட் ஆயிட்டான். நானா அப்படின்னா சவுல் செலக்ட் ஆயிட்டான். ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு போயிருங்க, நான் பேதுரு செலக்ட் ஆயிட்டான். தேவன் தெரிந்தெடுத்த பாத்திரங்களை பாருங்க. அந்த இடத்துல தகுதி இல்லை, அவருடைய தயவு. அப்பா, என் விசுவாசம் நீங்கும்படி ஜனங்க தங்களுக்கு தலைவனை ஏற்படுத்தி திரும்பி போலாம் நினைக்கும் போது வேதம் சொல்லுகிறது, என்னாகமம் 14 அதனுடைய 6வது வசனத்துல யோசுவாவும் காலேபும் என்ன பண்றாங்க தெரியுமா? வஸ்திரங்களை கிழிக்கிறாங்க. ஓன் அழுறான். 1வது வசனத்துல ஜனங்க அழுதாங்க. எதை நினைச்சு தெரியுமா? பாஸ்டர் நினைச்சு. யோசுவாவும் காலேபும் இப்போ எதுக்கு அழுறாங்க தெரியுமா? ஃபியூச்சரை நினைச்சு. இதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய அழகு. ஆண்டவரே, அது கிடைக்காம போயிட்டோம், அது கிடைக்காம போயிருவோமோ, அது கானான் கிடைக்காம போயிருமோன்னு சொல்லி யோசுவா காலேப் அழுறாங்க. ஜனங்க என்ன அழுதாங்க தெரியுமா? எகிப்து போயிட்டேன்னு அழுதாங்க. எகிப்து போயிட்டேன்னு ஒரு பெருங்கூட்டம் அழும்போது, தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சின்ன கூட்டம் எனக்கு கானான் கிடைக்காம போயிருமோ. இதுதான் 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 ரோமர் 8வது அதிகாரம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய
19 முதல் நீங்கள் பார்க்கும்போது, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. 23வது வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். தவிப்பு, இந்த தவிப்பு யோசுவா காலை பார்க்கறாங்க. ஏன்னா இவங்க எடுக்க போடுற இந்த ஜனங்கள் நிமித்தம் அடுத்த 40 நாள்ல போக வேண்டியதை கர்த்தர் ஒரு நாளுக்கு எத்தனை நாட்களை கூட்டிட்டார்? 1 வருஷம் ஆக்கிட்டார். 40 நாள் எத்தனை ஆக்கிட்டார்? இதுல பாதிக்கப்பட்டது யாரு தான்? இவங்களும் தான் பாதிக்கப்பட்டாங்க. ஆமென். எப்படி இருக்கும் அந்த யோசுவாக்கு? அவ்வளோ விசுவாசத்துல நிற்கிறான். ஆனால் கூட இருக்கிற ஜனத்தினால 40 நாள்ல கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் திருப்பி 40 வருஷம் தள்ளி போகுது. ஆனாலும் அவன் விடல, கர்த்தரும் விடல. இந்த யோசுவாக்கு கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அன்னைக்கு இருந்த அதே பலனை அதை சுதந்திரிக்கிறது வரைக்கும் குறையாம. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. யோசுவா வஸ்திரத்தை அப்படி கிளிக்க அழுறோம், இது கிடைக்காம போயிருமோன்னு சொல்றாரு. அது நல்ல தேசம். 14:8 14:7 நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். மற்றவங்க எல்லாம் எகிப்தை பத்தி பேசும்போது அந்த எகிப்துல காலேப் கானானை பத்தி பேசுறான், வாக்குத்தத்தத்தை பத்தி பேசுறான். கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தா நிச்சயமா அதை சுதந்திரிக்கலாம். கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தா நீங்க பின்வாங்கி போயிடாதீங்க. கர்த்தர் நம்ம கூட தானே இருக்கிறார். கர்த்தர் நம்ம கூட தானே இருக்கிறார். இது போதாதா? அவன் எதுல திருப்தி அடைகிறான் பாருங்க. கர்த்தர் என் கூட தானே இருக்கிறார். நம்ம போய் சுற்றி பார்த்தோம்ல, யாராவது நம்மளை பார்த்தாங்களா? இல்லையே. நம்ம திராட்சை கொலைய தோல்ல தூக்கிட்டு வந்தோமே, யாரும் பார்க்கலையே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கர்த்தர் நம்ம கூட தானே இருக்கிறார். ஆமே. இதெல்லாம் சொன்னதும் ஜனங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க மேல கல்ல எரியும்படிக்கு எல்லாரும் சபையார் மொத்தமா கையில கல் எடுக்கிறார்கள். 10வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை, உடனே உன் மேல வாக்கு தத்தம் இருக்குன்னா அந்த வாக்கு தத்தம் நிறைவேறாம கல்லு போட மாட்டாங்க. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. உன் மேல வாக்கு தத்தம், உன் மேல வாக்கு தத்தம் இருக்குமானா எனக்கான ரேமான்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உன்மேல் வாக்கு தத்தம் இருக்குமானால் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறாமல் பிறப்பு இறப்புங்கிற கல்ல உன் மேல போட மாட்டாங்க. மகிமை வெளிப்படும், மகிமை வெளிப்படும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஜீசஸ். அந்த மகிமை மட்டும் வெளிப்படலைன்னா அவன் மேல கல்ல போட்டிருப்பாங்க. அவன் மேல கல்ல போட்டிருந்தா கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தானே, அது நல்ல தேசம், அது எளிதில் சுதந்திரிக்கலாம், அது நமக்கு கிடைக்கும், எல்லாமே போயிருக்கும். 85வது வயதுல காலேப் யோசுவாவை பார்த்து சொல்றார். யோசுவா 14வது அதிகாரம் அதனுடைய 9 முதல் அந்நாளிலே காலேப் சொல்றார். யோசுவா பார்த்து மோசே சொல்றாரு, என்கிட்ட அன்னைக்கு சொன்னாரே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியா உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கு சுதந்திரமாய் இருக்க கடவுதென்று இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட, இதுதான் சாட்சி, எனக்கு பிராமிஸ் இருக்கு, என்னை உயிரோட காக்கிறார், எனக்கு பிராமிஸ் இருக்கு. கர்த்தர் காக்கல, அன்னைக்கு இறங்கி காக்கலனா என் மேல கல்லு போட்டிருப்பாங்க. ஹalleluya. கர்த்தர் காக்கிறார்.
கர்த்தர் காக்கிறார், கர்த்தர் காக்கிறார். கர்த்தரால் காக்கப்படுகிறேன்னு சொல்றவங்க அந்த வார்த்தையை சொல்லி வருஷம் ஆனாலும் கர்த்தர் காப்பார். இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். அடுத்த வார்த்தை, ஆமே, மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. இதுதான் கர்த்தர் பாராட்டுகிற கிருபை. ஆமா, அன்னைக்கு எப்படி இருந்தான்? வஸ்திரத்தை கிழிச்சிட்டு இன்னைக்கு சுதந்திரிக்கிறதுக்கு எதுவாய், ஆமா, அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். யோசுவா பிளஸ் பண்ணி கொடுக்கிறான். ஹெப்ரோனை பிளஸ் பண்ணி கொடுக்கிறான். ஓ, அந்த நாளை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இத்தனை நாள் காத்திருந்து கர்த்தர் நம்மை அழைத்து பிளஸ் பண்ணி இதை வச்சுக்கோ. Glory, glory. விசுவாசத்தை விட்டுறாதீங்க, பின்வாங்கிறாதீங்க. ஆமே, நீ வாக்குத்தத்தத்தையும் சொல்லிட்டு இருக்கிற பாரு, அதை காணாம அதுல உன் காலை வைக்காம உன் மேல கல்லு விழுந்துருமா. சாபையார் கல்லு போட நின்னாங்களாம் மொத்தமா. மோசைக்கு தடுக்க முடியுமா? ஆரோனுக்கு தடுக்க? 2 பேரும் விழுந்து கிடக்குறாங்க. 2 பேரும் முடியாது. ஆமே, உங்களுக்கு சப்போர்ட்டிவா மோசைக்கும் ஆரோனுக்கும் நிக்க முடியாத சிச்சுவேஷன் வரும். தளர்ந்துராதீங்க, அவர் வந்து நிற்பார். மூணாவது அதிகாரத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுக்கு சப்போர்ட்டிவா யாருக்கு வந்து நிக்க முடியல தெரியுமா? தானியேலுக்கு வந்து நிக்க முடியல. தளர்ந்துராதீங்க, அவர் வருவார். அக்கினி 7 மடங்கானால் அவர் வருவார். விசுவாசத்தை விட்டுறாதீங்க. போர்க்களத்து முனையில உயிரே போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்து செவலோனத்தில் நின்னுட்டாங்க. நின்றுங்க. ஒரே நம்பிக்கை, உயிரோடு காக்கிறா, கர்த்தர் கூட இருக்கிறா. என் கண்கள் காணும். நல்ல கைகளை தட்டியாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கிறிஸ்தவ ஜீவியம், சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கள் கோர் ஆனந்த ஜீவியம் என்ற பாடலை நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபித்து முடிக்கலாம். கிறிஸ்தவ ஜீவியம், சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கள் கோர் ஆனந்த ஜீவியம். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் கிறிஸ்தேசு நாயகன் கூட்டாளி அல்லவோ. ஆமென். Glory. நம்பும் சகோதர வந்து செய்திடுவார். அப்பம் புசித்திட்டோர் குதிகாலை தூக்குவார். நம்பும் சகோதர ஆமென். ஆரா துயரிலும் மாறா கண்ணீரிலும் ஆற்றிடும் தெய்வமே கூட்டாளி அல்லவோ. Glory, glory. ஷரமா மக்களமா மரியாதனரா. லௌகிக இன்பங்கள் மாறி போய்விடுமே. லௌகிகர் எல்லாரும் கைவிடுவாரல்லோ. லௌகிக இன்பங்கள் மாறி போய்விடுமே. லௌகிகர் எல்லாரும் ஓரமாமா சந்தனரே உற்றாருறவினர் தள்ளி வெறுத்தாலும் யோசேப்பின் தெய்வமே கூட்டாளி அல்லவோ. காரிருள் பாரினில் படர்ந்திடும் வேளையில் ராஜாக்கள் நேதாக்கள் சத்ருக்கள் ஆகையில். ஆமென். 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 அக்கினிக்கடலிலும் சிங்கக்குகையிலும் தானியேலின் தெய்வமே கூட்டாளி அல்லவோ. சரம கமலம துடரம சந்தன மலமரம் இயேசு என் நல்மேய்ப்பர். கூட்டாளி அல்லவோ. இயேசு என் நல்மேய்ப்பர், இயேசு என் சிநேகிதர். ஹல்லேலூயா. என்னை பாருங்கள்,
என் இயேசு ராஜாயே. ஆமென் ஆமென் ஆமென். glory glory glory. காகளநாதம் காகளநாதம் நாம் கேட்டிடும் நேரமே, கஷ்டங்கள் யாவுமே நீங்கிடும் நேரமே. glory 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 glory. ஒரே சத்தமா எப்போ நீர் வருவி என்று நீர் வருவி, என் கண்ணீர் துடைக்க நேச கூட்டாளியே. எப்போ நீர் வருவீர், எப்போ நீர் வருவீர். glory glory hallelujah. ஆமென். இயேசு என் நல்மேய்ப்பர், இயேசு என் நல்மேய்ப்பர், இயேசு என் சிநேகிதர். உடா ரபா லகா ரபா ஷகா ரபா ரிபா வமா மமா ரேஜே ரேலே ரிமா மகதனரோ. என்னை பாருங்கள் உடா ரபா ஷகா ரே ரிமா மகலரோ. காகளநாதம் நான் காகளநாதம் நான் கேட்டிடும் நேரமே, கஷ்டங்கள் யாவுமே நீங்கிடும் நேரமே. ஆமென். எப்போ நீர் வருவீர். ஆமென். ஹalleluya ஹalleluya. எப்போ நீர் வருவீர், எப்போ நீர் வருவீர். ஷரபக ஹமலரே ரிமா மகதா ரிட்டா நலரியாதரா. ஆமென். அக்னி கடலிலும் சிங்கங்களிலும் தானியேலின் தெய்வமே. ஆமென். glory glory glory. என்னை பாருங்கள், என்னை பாருங்கள். ஷரகமா கலா ரிமா மாதா நரா வலா கதடரோ. glory 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 glory. ஓ கிறிஸ்தவ ஜீவியா, கிறிஸ்தவ ஜீவியா. glory glory. ஓடா ராமா கலா ராமா கலரா ரிமா மகலரே. ஆமென். கஷ்டங்கள் வந்தாலும் கிறிஸ்தேசு நாயகர். ஓரா லமா கதரமா சத்தனரே. glory hallelujah. கிறிஸ்தவ ஜீவியா. ஆமென் ஆமென் hallelujah. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் தந்த இந்த ரட்சிப்புக்காக, கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்த இந்த ஜீவ மார்க்கத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. பின்வாங்காமல் விசுவாசத்தை விட்டுடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது. ஹalleluya. மகிமையில் இயேசு தரிசிக்கும் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். காலமோ செல்லுதே, வாலிபனும் மறையுதே. எண்ணமெல்லாம் வீணாகும் கல்வியில் கைகளை உயர்த்தி மகிமையில் ஜீசஸ். ஆமென். அந்த நாள்
மகிமையில் Glory, அந்த Glory, கருணையின் அழைப்பினா மரண நேரம் வருகையில் சுற்றத்தா சூழ்ந்திட பற்றுள்ளோர் பதறி மகிமையில் மகிமையில் அந்த நாள் பாக்கிய நாள் ஆனபடியினால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு. உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாட்டியும் பரவாயில்ல, அங்கே நின்றுங்க. பின்னாடி போயிடாதீங்க, பின்வாங்கிறாதீங்க. அவர் யார் தெரியுமா? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம். ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி மகிமையில் Glory தரிசிக்கும் அந்த நாள் மகிமையில் Glory தரிசிக்கும் அந்த நாள் பரிசுத்த பிதாவின் நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் எங்களை கூடி வர செய்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க உடைய வார்த்தையினால் பலனடைய ஆண்டவரே விசுவாசத்தில் வழுவி போகாமல் உறுதியாக நிற்க வேண்டிய வார்த்தைகளை எங்கள் மத்தியிலே விளம்பின உங்களுடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் வழுவி போகிறவர்களாய் அந்த இளைப்பாறுதல்ல இவங்க பிரவேசிக்க மாட்டாங்கன்னு கோபத்தில் ஒரு கூட்டத்துக்கு ஆணையிட்டீரே, அந்த லிஸ்ட்ல நாங்க வந்துடக்கூடாதப்பா. ஆண்டவர் யோசுவா காலேபை போல அதை சுதந்திரிக்கத்தக்க உம்மை உத்தமமாய் பின்பற்ற கர்த்தர் கிருபை செய்யும். செபுலோன் நப்தலி உயிர் போகிற சிச்சுவேஷன் வந்த போதிலும் அந்த போர் முனையில நின்றாங்க. அவர்களை பிற்காலத்தில் மகிமைப்படுத்தும்படி நீர் அவர்கள் தேசங்களில் வந்தீரப்பா. அது போல நாங்க எந்த நிலையிலும் பின்வாங்காம நிற்க ஆண்டவரை உம்மால் கனப்படுத்தப்பட கர்த்தாவே நீர் அனுக்கிரகம் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த மாத இறுதி வருகிற புதிய மாதம் ஒவ்வொருவருக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. விசேஷமாய் புதிய மாதம் ஆண்டவரே அந்த உபவாச ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வாசல்கள் திறக்கப்படும்படிக்கு கர்த்தர் கிருபையாய் அனுக்கிரகம் பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து உமக்குள்ளே உம்முடையவர்களாகவே வைத்துக் கொள்ளும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.